ஹாய் கைஸ், இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம நருட்டோ ஷிப்புடன் லீசிங் மந்த் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அந்த மந்த் எப்போன்றதை பற்றி நம்ம இந்த டீட்டெயில்ஸாக அந்த வீடியோவில் பேசிடுவோம். ப்ளஸ் வந்து நம்மளோட அனிமி மூவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மூவி தான். அந்த மூவியை பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த மூவி வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்கில். அது எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆயிருக்குங்கிறத பற்றியும் டீட்டெயில்ஸாக பேசிடுவோம். நான் தான் அவங்க அனிமி பாய் தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாருக்கும். வாங்க கைஸ், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். நீ எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். எதாவது திருப்பூர் அதை சொல்லுவேன் அப்படிங்கிறது என் மைண்ட் வாய்ஸில் கேட்குது. சரி, ரைட்டு விடுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம நருட்டோ ஷிப்புடன் பற்றி என்னதான் இப்போ சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா, நருட்டோ ஷிப்புடன் வந்து ஏன் சோனி எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கும் இன்னும் அந்தளவுக்கு சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் எதனால் அப்படிங்கிறத. எதனாலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து இப்போ வரையுமே 360 எபிசோடை வந்து ரீச் பண்ணிருச்சு. இன்னும் ஒரு 150 எபிசோட் 140 எபிசோடு கிட்ட தான் வரும். ஏன்னா வந்து டோட்டலாகவே 500 எபிசோடு தான். அவங்க இப்போ இதுக்கே ஒரு 2 வருஷமா இழுத்துட்டாங்களா 3 வருஷமா இழுத்துட்டாங்களான்னு தெரில. சரியா 2-3 வருஷம் ஆயிடுச்சு இந்த 360 எபிசோட ரீச் பண்ணவே. அவங்க இடையில பிரேக் விட்டு லான்ச் பண்ணாங்க. இருந்தாலும் இப்போ திரும்பியும் வந்து அவங்க வந்து பிரேக் எடுத்திருக்கிறது ரொம்ப பெரிய பிரேக்கு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 3 மாதம் ஆயிடுச்சு. போன தாட்டி ஒரு பிரேக் விட்டாங்க, பெரிய பிரேக்கு 6 மாதத்துக்கு. அதே மாதிரி இந்த பிரேக் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து இதுக்கு ஐபிஎல் மேட்சிங் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து டிஆர்பிலாம் வந்து அவங்களுக்கு அந்த ஐபிஎல் முடிகிற வரையும் கொஞ்சம் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் காசு சம்பாதிப்பாங்க. அதனால நம்ம நருட்டோ சைடு அந்தளவுக்கு வர வாய்ப்புகள் கம்மி தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அவங்களுக்கு ஐபிஎல் சைடு போயிட்டாங்கனாலே நம்ம நருட்டோ அந்தளவுக்கு நிறையா பேர் பாய்ஸ் வந்து ஐபிஎல் பார்ப்பாங்க. இன்க்ளூடுமே நானுமே பார்ப்பேன். ஆனால் நிறைய பேர் வந்து நருட்டோவை பார்ப்பீங்களான்னா கன்ஃபார்மாக வந்து தெரியாது. ஏன்னா நிறையா பேர் வந்து ஐபிஎல் வந்து என்றைக்காவது வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி எதாவது நடக்கும். அதனால் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்க போயிடுவீங்க எல்லாருமே. பைரசியை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ பார்த்துக்கலாம்டா, அப்புறம் என்ன நம்ம ஐபிஎல்லை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஐபிஎல் பார்க்க போயிடுவீங்க. இவங்களும் 9 o'clock தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம நருட்டோவை. இவன் ஐபிஎல் சைட்லேயுமே 8:30 இல்லைனா ஒரு 9 o'clock அது மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க சைட்லேயுமே. அதனால் வந்து இந்த மாதிரி மிஸ் மேட்சிங்காக இருக்கனால வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணம் தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாததுக்கு. அதனால நம்ம வந்து சோனியை தரப்புலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோனியவும் கிரன்ச்சி ரோலும் பார்த்தீங்கன்னா சரியான அடி அடிச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்க்கணுமே, சோனியை சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா சோனியவும் இவனும் கொலாப் பண்ணி போடுறாங்க. அதாவது வந்து கொலாபரேஷன் வந்து அனிமி பிளாக்னு சொல்லி எல்லா அனிமியுமே போட்டான். இப்போ இந்த நருட்டோ சீசன் 360 எபிசோடுமே இப்போ நம்ம கிரன்ச்சி ரோலுக்கு கொடுத்துட்டானா என்னங்கிறது தெரியல. ஆனால் வந்து அவனோட கிரன்ச்சி ரோல் பிளாக்னு சொல்லி போட்டு தான் அவங்க பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களோட பிளேயரை யூஸ் பண்ணி சோனியோட பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட இது கிரன்ச்சி ரோல் பிளாட்ஃபார்மில் இன்னும் வந்து ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணலை நான் எதுவுமே. ஆனால் இவங்க பேரை இது பண்ணி தான் வந்து நம்ம சோனியில் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வந்து நருட்டோ எபிசோட்ஸ் எல்லாமே 360 எபிசோடு அவங்க டப் பண்ணி வச்சிருக்க எல்லாமே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீடப்பிங் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே இப்போ திரும்பியுமே ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்க அனிமி பிளாக்னு சொல்லிட்டு. இது பிளாக் கிளவர், நம்ம ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அனிமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ 3 அனிமியுமே போட்டிருந்தாங்க. நாங்கள் திரும்பியுமே டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கிரன்ச்சி ரோல் பிளாக் மூலியமாக போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் எக்கச்சக்கமாக வந்து இப்போ கிரன்ச்சி ரோலும் நம்மளோட சோனியவும் கை கோத்துட்டாங்க நிறையா விஷயத்தில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ கூட நான் சொன்னேன் கர்ணா த கார்டியன் அப்படின்னு ஒரு அனிமி இந்தியன் கிரியேட்டிங் பண்ணது. அதாவது ஜாப்பனீஸ் டைரக்டர் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அனிமியை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்தியா இதை வச்சு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணி. அதுக்குமே ப்ரொடக்ஷன் நம்ம சோனியே தான். ஏன் ப்ரோ, நிறைய அனிமியை அவங்க வந்து மூவிஸுக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களே சோனியே அப்படின்னா பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்ம கிரன்ச்சி ரோலோட பண்ணியிருக்காங்களான்னா கன்ஃபார்மாக பண்ணது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு யாராவது தோணுதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க இப்போ வந்து கொலாப் பண்ணுறது வந்து இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்திருக்க அந்த அனிமி தான் இது, இந்த கர்ணா. அந்த அனிமியுமே இப்போ வந்து நம்மளுக்கு May 8 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அதுலேயுமே ஃபோக்கஸ் வந்து கிரன்ச்சி ரோலுக்கு வந்துடும். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரன்ச்சி ரோல் வந்து அனிமியை ஃபுல்லாகவே நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களே தவிர இப்போ சோனியை தரப்புலேருந்து அந்தளவுக்கு அனிமிஸ் வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க. இப்போ நியூ அனிமிஸ்லாம் சோனியை தரப்புலேருந்து வரது இல்லை. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு அனிமி வந்துக்கிட்டு இருக்கும் நியூ அனிமிஸ்க்கே வேலை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சோனியை வந்து ஸ்லோ ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரில. இப்போ வந்து நம்மளோட ரிலீஸிங் டேட்டை பார்த்தோம்னா ரிலீஸ் மந்த்து பார்க்கலாம். டேட்டு அந்தளவுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மே மாதம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து மே மாதம் தான் வந்து 6th, அதாவது 1 to 12th வரையுமே லீவ் விட்ருவாங்க, ஃபுல்லாக லீவ் விட்ருவாங்க. இப்போ தான் 11th 12th வந்து இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறனால ஒரு எப்போ விட்டாங்க, ஏப்ரல்லையோ
மார்ச்லேயே விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2 மாதத்துக்குள்ளே எப்போயோ லீவ் விட்டுருந்தாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்போ லீவ் விடுவாங்கன்னா மேலே தான் மெயினாக எல்லாருக்குமே லீவ் விட்ருவாங்க. அதனால் மே மாதத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அதிக வாய்ப்பு வந்து இருக்கவும் கொஞ்சம் சான்ஸ் தான் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்துடும் மேலே வந்து, அதனால் அதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. அதனால் ஜூன் ஜூலையில் தான் வாய்ப்பு இருக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயே 3 மாதம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 5 மாதம்னா ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கிட்ட பிரேக் வந்துடும் தான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. நிறைய பேர் இப்போ நீங்கள் நேரம் இங்கிலீஷ் அண்டு ஜாப்பனீஸ்லேயே நிறையா பேர் பார்த்துருப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன். எதனாலனா நிறைய பேர் ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு பிரேக்லேயே வந்து இவங்க ஃபுல்லாக வந்து 4th கிரேட் நிஞ்சா வர ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். டப்பிங் ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி 4th கிரேட் வார்டை முடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ இருக்குது. இப்போ நம்ம 4th கிரேட் நிஞ்சாவை ஸ்டாப் பண்ணதுனால கொஞ்சம் எல்லாம் இன்சல்ட்டாக தான் இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். என்னடா அது சீரியஸாக போய்க்கிருந்துச்சு ஒரு மாதிரி. ஆனால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கிறது ஒரு மன வருத்தம் தான். சரி விடுங்க காய்ஸ், கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஜூன் ஜூலையில் எப்படி பார்த்தாலும் வந்துடும். நம்ம நருட்டோக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கான நருட்டோ வந்து கன்ஃபார்மாக வரும். தமிழ் டப்பிங் வெறித்தனமாக பார்ப்போம். கவலைப்படாதீங்க. இப்போ ஏதோ ஒரு அனிமி மூவி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னா, ஆமாம் வந்து என்ன அனிமி மூவி அப்படின்னா, அது வந்து நம்மளோட அமேசான் பிரைம் வீடியோ பிளாட்ஃபார்மில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த கர்நாடகா கார்டியன் அப்படிங்கிற அந்த அனிமி சீரீஸை பற்றி நான் உங்களுக்கு பேசுகிறப்ப தான் கரெக்டாக லான்ச் பண்ணாங்க. அப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை வீடியோ போட. அதனால தான் இதோட சேர்த்து சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டை மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அனிமி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி மூவி நேம் வந்து, அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் வந்து ரொமான்ஸ் டைப்பான ஒரு அனிமி மூவி தான். அந்த அனிமி வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணி பாருங்கள். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மஸ்ட்டும் 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது நம்ம அமேசான் பிரைம் வீடியோவில். ஒரு சூப்பரான ஒரு அனிமி மூவி. செக் அவுட் பண்ணி பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம அமேசான் பிரைமில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்காக ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.